Dear 10th standard students, இந்த வீடியோவில் வந்து இந்த ஜூன் மாதம் பப்ளிக் எக்ஸாம் நடந்தது 10th சயின்ஸு. அதில் கேட்ட கம்பல்சரி கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து மிஸ் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். ரெண்டு கொஸ்டின் நம்பர் 22 அண்ட் கொஸ்டின் நம்பர் 32 இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு கம்பல்சரி சம்மாக வரும். 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டினும் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. புக் எக்ஸாம்பிள் சம்மே தான். 4 மார்க்கில் 2 சம் கம்பல்சரி சம் கேட்டிருந்தாங்க. 7th லெசனில் கேட்டிருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஈஸியானது தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்க்கெல்லாம் ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே சொல்லித்தரேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 22 என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ் மீடியமுக்கு 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. இது வந்து தமிழ் மீடியமுக்கான கொஸ்டின். இது வந்து புக் எக்ஸாம்பிள் சம்மே தான். 4th லெசனில் பேஜ் நம்பர் 47 இருக்குது. என்ன தான் நோட்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ தான் வீடியோ என்ன பார்த்தாலும் புக்கை திறந்து பாருங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதை படிக்கிறப்போ மீதி இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மைண்டில் வந்து அது ரெக்கார்ட் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் நோட்ஸ் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுங்கள், புக்கை வந்து முதல்ல நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். புக்கு எக்ஸாம்பிள் சம்முன்றப்போ அந்த பேஜை நீங்கள் பார்க்குறப்போ அதுலேயே இன்னும் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க. வேறு என்ன நோட்ஸ் எப்படிப்பட்டது யூஸ் பண்ணாலும் புக்கில் வந்து அது எங்கே இருக்குதுன்னு தேடி நீங்களே மார்க் பண்ண பழகுனீங்கன்னாவே கண்டிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் எல்லாம் முக்கியமாக ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் நிறையா ப்ராப்ளம்ஸ் புக் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கேட்குறாங்க. இல்லைனா புக்கில் இருக்கிற பாக்ஸ் நியூஸ்லேருந்து கேட்குறாங்க. புக்கின் கொஸ்டின் கேட்டாலே அதிலேருந்து தான் கொஞ்சம் மெயினாக கேட்குறாங்க. அதனால் நோட்ஸ் இப்போ ரெஃபர் பண்ணாலும் நீங்கள் வந்து மெயினாக என்ன பண்ணுங்கள், புக்கை வந்து திறந்து பாருங்கள். த சேம் கொஸ்டின் ஐ எம் ரிப்பீட்டிங் ஃபார் இங்கிலீஷ் மீடியம். Calculate the resistance of a conductor through which a current of 2 ampere passes. 2A means 2 ampere. Then the potential difference between its ends is 30 volt, 30 V. This is for English medium question, and this answer is available in your book at page number 46. It is the book example itself. Even though I teach now Though I teach now this expression in this video, you refer to book. You take page number 46 and refer to the book example there. முதல்ல இந்த சம்முக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்துருங்க. தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு பாருங்கள். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே வந்து ஃபார்முலா வந்து V is equal to IR. அதில் Vன்றது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், I வந்து கரண்ட், ஆம்பியர் ஏன்னு எது கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து கரண்ட்டு, ஆம்பியர்னு கொடுத்துருப்பாங்க சில எக்ஸ்ப்ரெஷனில். ஆர்ன்னு கொடுத்துருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ், புரியுதா? Vன்னு கொடுத்துருக்கிறது வந்து மின்னழுத்த வேறுபாடுமா, வோல்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐன்னு கொடுத்துருக்கிறது வந்து மின்னோட்டம் வந்து ஆம்பியர்னு கொடுத்துருப்பாங்க. ஆர்ன்னு கொடுத்துருக்கிறது வந்து மின்தடை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த சம்மில். V is equal to IR. இது வந்து வேறு மாதிரியும் போடலாம் இந்த ஃபார்முலாவில். I வேணும்னு கேட்டாங்கன்னா V/R இதே எக்ஸ்ப்ரெஷனில். R வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த சம்மில். அதனால் R is equal to V/I அந்த ஃபார்முலா போட்டு நம்ம இப்போது இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே புக்கில் பேஜ் 47 எடுத்திங்கன்னா இந்த சம் அப்படியே கொடுத்துருக்காங்க. மின்னோட்டம் அவங்களே கொடுத்துட்டாங்க 2 ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடும் அவங்களே கொடுத்துட்டாங்க 30 வோல்ட். அப்போ ஃபார்முலா படி என்னது, V is equal to IR ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னாவே R is equal to V/I அதில் போடுறாங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. 30 ஒன்று, 2 ஆம்பியர் ஒன்று, ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா you will get the answer as 15 ohm. அந்த ஓம் வந்து குறியீடாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து R is equal to 15 ohm. இதுதான் ரொம்ப சிம்பிளான சம்மை. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Now the same question for English medium. They given all the details straightly in the sum itself. The current through the conductor is given as 2 ampere. It is in the question itself. And potential difference is given as 30 V. According to Ohm's law, the formula is R is equal to V/I. If you write just the formula itself, they will give half of the mark. R is equal to V/I. And you are applying everything in the equation. R instead of V you are putting 30, and instead of I you are putting 2 ampere. If you divide 30 by 2 you will get the answer as 15 ohm. This is the answer.
If you solve this, you will simply get the 2 mark. Refer to book page number 46 and do work out this sum. Try the sum using different values also. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. முதல்ல தமிழ் மீடியத்துக்கு கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க? மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிக. 27 கிராம் அலுமினியம். இது வந்து உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்னு, அது நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு அடுத்தது CO2வின் கிராம் மூலக்கூறு நிறையை காண்க. இதுவும் புக் எக்ஸாம்பிளே தான். இது பல பப்ளிக் எக்ஸாமில் நிறையா வாட்டி வந்த கொஸ்டின், அதனால நிறையா வாட்டி இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புக்கில் வந்து இதுக்கு முன்னாடி சம் வந்து H2Oவின் கிராம் மூலக்கூறு நிறையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சம்மையும் போட்டு பாருங்கள். இது இல்லைன்னா அதுக்கு கீழே இன்னொரு சம் இருக்குது. ஏதாவது ஒரு சம் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரிப்பீட்டடாக. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கும் புக் பேக் கொஸ்டின் அதுக்கு கீழே இருக்க கொஸ்டினே தான் போன வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. அதனால் நல்லா ரெஃபர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது இங்கிலீஷ் மீடியமுக்கு சேம் கொஸ்டின் ஐ எம் ரிப்பீட்டிங். Calculate the number of moles in 27 gram of aluminum. And second one is calculate the gram molecular mass of CO2. Answer for this question is given as book example in book page number 100 for English medium. இப்போது அலுமினியமோட இதுக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற கிராம் டிவைடட் பை அதோட மூலக்கூறு நிறை வந்து அலுமினியம்க்கு எவ்வளோ 26.98. அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் 27 எடுத்துகிட்டு இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி CO2ஓட கிராம் மூலக்கூறு நிறை புக் எக்ஸாம்பிளே தான். அதையும் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு பார்க்கலாம். முதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிக. 27 கிராம் அலுமினியம். அப்போது மோல்களின் எண்ணிக்கை = நிறை பை அணுநிறை. ஃபார்முலா ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நிறை பை அணுநிறை. எவ்வளோ நிறை கொடுத்துருக்காங்க? 27. அணுநிறை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் இது இல்லைனாலும் வேறு நிறையா சம்மில் வந்து நீங்களே தான் ஞாபகம் வச்சுருக்கணும். சம்டைம் தே வில் கிவ் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சில நேரம் அணுநிறையை வந்து கொடுத்துருப்பாங்க, சில சம்மில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்களே தான் மனப்பாடமாக வச்சுருக்கணும். அப்போ நிறை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 27 கிராம்னு. டிவைடட் பை அணுநிறை வந்து அலுமினியத்துக்கு 27 தான். அதனால் 27/27 1 மோல் தான் வந்து விடை. இதே சம்மை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறு நம்பர் மாற்றி போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு 2-3 வாட்டி வந்த சம்மு தான். அடுத்தது CO2வின் கிராம் மூலக்கூறு நிறை கணக்கெடுக்க. புக்கில் வந்து உங்களுக்கு புக் எக்ஸாம்பிள் சம்மாக இருக்குது, 7வது லெசனில் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ அலுமினியத்தோட அணுநிறை 27 ஞாபகம் வச்சுருந்தா மாதிரி கார்பனோட அணுநிறை வந்து எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கணும்? 12. நீங்களே தான் ஞாபகம் வச்சுருக்கணும், அவங்க வந்து சம்மில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சிஜனோட அணுநிறை அதுவும் வந்து நிறையா சம்மில் வரும். இப்போயே மனப்பாடம் பண்ணிடுங்க, ஏற்கனவே தெரியும்னாலும் அதை வந்து மனப்பாடமாக வச்சுக்கோங்க. ஆக்சிஜனின் அணுநிறை வந்து 16. CO2ன்றதுனால C வந்து 1 தான் இருக்குது, அதனால 12 × 1 போடுறோம். ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 2 இருக்குது, அப்போ 16 × 2 போடுறோம். டபுள், ஏன்னா O2 அப்படின்னு ஃபார்முலாவில் வரதுனால. அப்போ 12 1s are 12 + 32, அப்போ 44 கிராம். இது வந்து நிறையா பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள் இந்த சம்ம. CO2 C வந்து கார்பனோட அணுநிறை, அது வந்து 12, நீங்களே ஞாபகம் வச்சுருக்கணும். ஆக்சிஜனோட அணுநிறை வந்து 16. CO2வில் வந்து 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 16 டபுள் ஆகிறப்போ 32ஆகுது. 32 + 12 44 கிராம். புக்லேயும் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். Now for English medium, calculate the number of moles in 27 gram of aluminum. Number of moles, if you were to find out the number of moles, the formula is mass by atomic mass. The given mass of aluminum is given here as 27 and the atomic mass of aluminum is 27. You have to remember this. They won't give in the book. You have to remember this value. So 27/27, if you cancel it, you will get 1 mole. 27 divided by 27 is 1 mole. So 1 mole is the answer. Next one is book example itself. This sum came for public exam many times. Very important one. Calculate the gram molecular mass of CO2. The atomic mass of carbon is, you have to remember it. It will come in many sums.
the atomic mass of carbon is 12 and the atomic mass of oxygen is 16. So two molecules of oxygen are there in CO2. So for carbon you have to multiply by 1, 12 into 1. For oxygen you have to double it because there are 2 molecules of oxygen in CO2. So 16 into 12 plus 12 into 1. 12 plus 32. If you add you will get 44 gram. You refer to book example also. Very important sum. This sum will surely come for public exam this year or during quarterly exam for midterm test. For any important exams they will ask this question. Refer this, work out this sum again and again. பார்த்தா போதாது, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ்க்கெல்லாம் ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.